வெல்கம் டு குட்டி ரிவ்யூ சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்என்எஸ்என் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். தமிழ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. கண்டிப்பாக எபிசோட்ஸ் பாசிட்டிவாக மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் வீட்டுக்குள்ளே வரவுமே அவங்க வழக்கம் போல் வீடில் சுற்றி வேலை பார்க்குறாங்க. ஹால் எல்லாமே சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தமிழ் வேலு சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பெருசாக இருக்கிற எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பூஜை ரூமில் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே விளக்கும் ஏற்றி வைக்கிறாங்க. அங்கே வேலுடைய அத்தையுடைய படமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு இருக்கிறப்ப அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க திவ்யா. ஸோ வரவங்க வந்துட்டு, உன்னை யார் இதெல்லாம் வேலை செய்ய சொன்னது? உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுனா அவ்வளோதான், நீ எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவா, பூஜை வரைக்கும் உனக்கு யார் வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு ரொம்ப நிதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாரு திவ்யா, உனக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னா பாட்டியோட சம்மதத்தோடு தான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னா எனக்கு பாட்டி தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய பேச்செலாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒழுங்காக போல்டாகவே சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம தமிழ். அவங்க போனதுமே அங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்களே, அது எல்லாத்தையுமே பூ வச்சுட்டு அதை அணைக்கிறாங்க திவ்யா. அப்போ அங்கே வர பாட்டி வந்துட்டு, என்ன இது வீடே ஒரே மாற்றமாக இருக்குது, யார் பூஜை ரூமில் இவ்வளோ சுத்தம் பண்ணது, யார் காலையில் இவ்வளோ சீக்கிரமாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குவோம். திவ்யா வந்துட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் யார் பண்ணுவா, ஏற்கனவே நீங்கள் ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்தீங்களே, இதுக்கு முன்னாடியே அவள் இப்படி தானே பண்ணி உங்களை மயக்கனா, இப்போவும் அதே வேலையை கண்டினியூ பண்ணுறா, நீங்களும் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் மறந்துட்டு மனசை மாற்றிப்பீங்க, அவள் சைடு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். பாட்டி அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க, எதுவும் பேசலை. பட் பாட்டிக்கு கோவத்தை வரவழைக்கணுங்கிறத திவ்யா செய்யணும்னு நினச்சாங்க. ஸோ அதை செஞ்சுட்டாங்க. ஸோ அடுத்து தமிழ் வந்துட்டு சாமி ரூம் முடிச்சுட்டு பூஜையை கிச்சனுக்கு போயிட்டாங்க. கிச்சனில் எழிலுமே இருக்கிறாங்க. எழில் வந்துட்டு ஆனால் அவங்க தனியாக தான் சமைக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க தமிழ் கூட பேசிக்கிட்டே தான் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு தமிழ் கடகடன்னு சமையல் வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, இதை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று எழுதி கேட்கும். இதை பாரு, நான் வந்துட்டு உன் கூட இங்கே ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் நான் உன்னோட பழைய பகையெல்லாம் மறக்கலை, நீ பண்ணதும் நான் பண்ணதும் ஒன்று கிடையாது, அதனால் உன்ன மாதிரி நீ நீ எனக்கு கல்யாணத்தில் 2 வார்த்தை எனக்கு ஆதரவாக பேசுனுங்கிறதுக்காக உன்னை நான் ஏற்றுக்க முடியாது, நீ பண்ணது தப்பு தான், சரவணனை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ ரொம்ப அவமானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், எழில் வந்துட்டு, ஓ அப்போ நீ மட்டும் எதுவுமே பண்ணலையா, நீயும் சண்டை போட்டு தானே வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லாங்க நம்ம எழில். அதுக்கு தமிழ் என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நான் நேர்வழியில் தான் உள்ளே வந்தேன், உன்ன மாதிரி குறுக்கு புத்தியோட பின்பக்கமாக வீட்டுக்குள்ளே வரல, அதனால் உனக்கும் எனக்கும் பேச்செல்லாம் கிடையாது, நீ எப்படியோ இருந்துக்கோ, நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே அந்த சண்டை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எழில் வந்துட்டு, சரி நீ இதெல்லாம் எடுத்து வை, நான் எனக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்லி குக்கரை வச்சுருக்குறாங்க நம்ம தமிழ், அதை இறக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இட்லி செஞ்சு வச்சுட்டாங்க நம்ம தமிழ். ஸோ தமிழ் செஞ்ச அந்த இட்லி எல்லாம் ஹாட் பேக்கில் ரெடியாக இருக்கிறப்ப அங்கே பாட்டி வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. சரசை எடுத்து வைன்னு சொல்லவுமே அங்கே பார்த்தா சரசக்காவை நம்ம தமிழ் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ் வந்துட்டு, நான் மார்க்கெட்டுக்கு அவங்கள அனுப்பியிருக்கேன், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவுமே அங்கே திவ்யா வந்துடுறாங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு. ஓ இது அந்தளவுக்கு போயிடுச்சா, அன்றைக்கி நான் காலையிலேயே நான் சொன்னேன் பூஜாரியில் இந்த மாதிரி வேலை பார்க்காதுன்னு, இப்போ பூஜாரியை முடிச்சுட்டு அடுத்தது கிச்சனுக்கு வந்துட்டா, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடை ஃபுல்லாக இவ கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த டைனிங் டேபிள் இடத்துக்கு வேலுவும் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை இங்கே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நானே பரிமாறுறேன், தமிழ் பரிமாறுறதான்னு உங்களுக்கு பிரச்சனை பாட்டி, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வேலு சொல்லவும், அதுக்கு பாட்டி வந்துட்டு, இதை பாரு, அவள் கையால் சாப்பிட்றதும் உன் கையால் சாப்பிட்றதும் ஒன்று தான், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் வேலு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, ஏற்கனவே வீட்டில் 2 சமையலாக இருக்குது, அதாவது எழில் தனியாக சமைக்கிறாங்க, இவங்க தனியாக சமைக்கிறாங்க, இன்னொரு தனி சமையல்லாம் அது நல்லா இருக்காது, அதனால் வீட்டுக்குள்ளே விட்டாச்சு, அதனால் எதையும் கண்டு காணாமல் விட்டுருங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இதை செய்யாத நம்ம அதை செய்யாதன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம திவ்யா ட்விஸ்ட் பண்ணி அப்படியே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள், பார்த்தீங்களா பாட்டி, வீட்டுக்குள்ளே விட்டாச்சு, அடுத்தது எதையும் கண்டுக்காமல் இருக்க சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எதையுமே பார்க்காம நம்மளை ஓரமாக உட்கார சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். தமிழ் கோவப்படுறாங்க, உன்னை யார் இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி இப்படிலாம் சொல்கிறது பாட்டிக்கிட்ட, ஏன் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுகிற, அவர் நல்ல விதமாக தானே சொல்கிறாரு வேலு அப்படின்னு சொல்லி தமிழ் சப்போர்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா பாட்டி, இப்போ வந்துட்டு என்னையே தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியை ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திவ்யா. பாட்டி வந்துட்டு, இதை பாரு, எனக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, இதை பாரு, நான் பஞ்சாயத்தில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே விடுறேன்னு தான் சொன்னேனே தவிர எந்த வீடுன்னு சொல்லலை, அவளை இனிமேல் இங்கே என் கண்ணு முன்னாடி அவள் இருக்க வேண்டாம், அவுட் ஹவுஸில் இருக்க சொல்லு அப்படின்னு பாட்டி அடுத்த பிரச்சனையை ஏற்றி வைக்கிறாங்க. பிகாஸ் திவ்யா ஏற்றிக்கிட்டே இருக்கிறனால பாட்டி வந்துட்டு திவ்யா தமிழ் அவுட் ஹவுஸ்க்கு போக சொல்கிறாங்க.
இதை கேட்குற எழில் அங்கே கிச்சன்லேருந்து கேட்டு தான் இருக்கிறாங்க. இதை பாருங்கள், பஞ்சாயத்தில் நீங்கள் அப்படிலாம் பேசல. இந்த மாதிரி அவுட் ஹவுஸில் தங்க வைக்கணும்னா நீங்கள் இதை நேற்றே பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கணும். இப்போ வந்துட்டு திடீர்னு அவுட் ஹவுஸில் இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்ம எழில். இருந்தாலும் நம்ம தமிழ் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக, இல்லை பாட்டி எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், யாரும் எது பேசாதீங்க, பாட்டிக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு போயிடுறாங்க. வேலு வந்துட்டு ஏன் பாட்டி இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் திவ்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். காலையிலேருந்து அவங்க நினச்ச வேலை நடந்துருச்சு. தமிழை வந்துட்டு அவுட் ஹவுஸ் வரைக்கும் வெளியே தரத்திட்டோங்கிற சந்தோஷத்தில் அவங்க ரூமில் இருக்கிறாங்க. அங்கே அவங்க அம்மாவையும் கூப்பிட்றாங்க. இந்திரா வராங்க. இந்திரா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வழியாக தமிழ் அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டேன், இது ஒரு வெற்றி தானம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இந்திரா வந்துட்டு இதை பாருமா, இதெல்லாம் ஒரு வெற்றி கிடையாது, நம்ம நிஷா இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வரக்கூடாதுன்னு நினச்சோம், அது நடந்துருச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக இவ திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டா, அதனால் இதை வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வெளியே இவளை திறத்தணும். ஏற்கனவே உங்கள் அண்ணன் வந்துட்டு அவள் பேச்சு கேட்டு எல்லாமே பண்ணுவான், இதுக்கப்புறமாவும் நம்மக்கிட்ட சொத்து வருங்கிற நம்பிக்கையில் எனக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்திரா. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா அப்படி நினைக்கிறேன், அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் வந்துட்டு பேத்தி தானே பாட்டிக்கு, நான் சொத்து எழுதி தரசுனா எனக்கு என் பேரில் எழுதி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு இந்திரா வந்துட்டு உன் மேலே கண்டிப்பாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, ஏன்னா அவங்க பையனோட பொண்ணுங்கிறனால, ஆனாலும் அந்தளவுக்கு கிட்ட அவ்வளோ பாசெல்லாம் கிடையாது உன் பாட்டிக்கு, நம்ம எப்போவுமே அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான், நாளைக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சுன்னா நிலைமையே மாறிடும், நீ என்ன சென்டிமெண்ட் சீன்ஸில் இந்த வீட்டில் பார்த்ததே கிடையாதா அப்படின்னு கரெக்டாக தான் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே இருக்க பாட்டியோட மனசு மாறி குழந்தையெல்லாம் பிறந்ததும் எல்லாமே ஏற்றுப்பாங்க, அப்புறம் நாம் எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்போங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. ஸோ இந்திரா இப்போதைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா, இது வரைக்கும் அவங்க வேலுக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் ரொம்ப எதிர்த்து ரொம்ப இதுவெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க, பின்னாடி இருந்து மட்டும்தான் எல்லா வெள்ளத்தினமும் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது, இனிமேல் எல்லாமே நேரடியாக தான் நான் நடந்துக்க போகிறேன், என்னுடைய கோபத்தையும் சரி எல்லாத்தையுமே சரி நான் இனிமேல் ஒரு திமிரோடு தான் இருக்க போகிறேன், பாட்டிக்கிட்டையும் வேலுக்கிட்டையும் எல்லாத்தையுமே நேரடியாக பேசிட போகிறேன், என்னுடைய கோபத்தை எல்லோரும் பார்க்க போகிறாங்க, ஏன்னா நான் இப்படியே அமைதியாக இத்தனை வருஷமாக இருந்தது இந்த சொத்துக்காக தான், ஆனால் இனிமேல் அது நடக்குமான்னு தெரில, அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வருங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால் நான் எப்பயும் போல் மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும் அதே மாதிரி வெளி தோட்டத்துலேயும் இருக்க போகிறேன், கோவப்பட போகிறேன், எல்லாருக்கிட்டையும் நீ வேணால் நடக்கிறத பாரு, எல்லாமே மாறும் அப்படின்னு இந்திரா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து பாட்டிக்கு வீட்டுக்கு அவங்க பெட்ரூமில் அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பெட்டெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே வேலு வராரு. வேலு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவுமே பாட்டி வந்துட்டு இதை பாரு, அதெல்லாம் எதுவும் எனக்கு நீ செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு வேலு வந்துட்டு ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் ஏன் இதை மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நான் வந்துட்டு நிஷாவை கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும் கிடையாது, தமிழும் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் பாட்டி வந்துட்டு அதுக்கும் கோவப்படுறாங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியாதா, இந்த உண்மையை சொல்கிறதுக்காக நீ ஒன்றும் வர தேவையில்லை, போ இங்கே இருந்து சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் வேலு வந்துட்டு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே விட்டாச்சு, இப்போ இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாட்டி, நம்ம குடும்ப வாரிசு வயிற்றில் வளருது, அதாவது நம்ம அத்தையே வயிற்றில் குழந்தையாக வந்து பிறக்க போகிறாங்க, நம்ம இப்போ வந்துட்டு அவங்க தமிழ் கஷ்டப்பட்டானா கண்டிப்பாக வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் அது பாதிக்கும், அதனால் அவளை கஷ்டப்படுத்தி அவளை வெளியே இப்படி தங்க வைக்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாரிசுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வேலு வேறு விதமாக டெக்னிக் கொண்டு போகிறாரு. குழந்தை சென்டிமெண்ட் தான் ஆஸ் யூஷுவல் இந்திரா சொன்ன மாதிரி. ஸோ பாட்டி இதில் கொஞ்சம் மனசுங்கிற மாதிரி இருக்குது, அவங்க கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே எபிசோடையும் என் பண்ணிட்டாங்க. ஸோ பாட்டி கண்டிப்பாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடுவாங்கன்னு நம்பலாம். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.